இன்னைக்கு நம்ம அறுபடை வீடு முருகன் ஆலயம் திருத்துறைப்பூண்டியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த தலத்தை பற்றி சிறப்பாக பார்க்கறதுக்கு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு திருமண விழாவுக்காக இங்கே வந்திருக்கோம். அப்போ ஸ்ரீபா பிரவீன் திருமணத்துக்காக வந்திருந்தோம். அந்த திருமணத்துக்கு வரும்போது ரொம்ப சின்ன ஒரு ஹால் வச்சிருந்தாங்க. சரி, அந்த ஹால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் 2 திருமண ஹால் வச்சுருக்காங்க. மினி பட்ஜெட்டோட நல்லா சிறப்பாக இருக்குது. இந்த தலத்த பார்க்கும்போது, இந்த மண்டபத்தோட சேர்ந்து அறுபடை வீடு முருகன் தலத்தையும் பொதுமக்களுக்கு எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம காமிக்கிறோம். இந்த அறுபடை வீடு முருகன் தலத்த நீங்களும் கண்டுகளித்து முருகனுடைய அருள் வர வேண்டும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. திருத்தணி, சுவாமிமலை, பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை. இந்த அறுபடை வீடு முருகனையும் ஒரே இடத்துல வடிவமைச்சிருக்காங்க. இந்த வடிவமைச்சிருக்கிற இந்த தலம் திருத்துறைப்பூண்டிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த தலம் மிக சிறப்பான வடிவமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம காண முடிஞ்சிச்சு. எல்லா இடங்கள்லையும் நல்ல சிலைகள் லட்சணமாக அழகாக வடிவமைக்கிறது முருகனுடைய அழகோட காட்சியளிக்கிறது. இந்த தலத்தில் பல திருமணங்கள் நடைபெறத நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு திருமணத்துக்கு அட்டன் பண்ணியிருக்கிறோம். அந்த திருமணத்தையும் இதில் கொடுத்துருக்கோம். 2 திருமணத்தை இதில் கொடுத்துருக்கோம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். மூலவரில் வச்சு நடந்த ஒரு திருமணம், இன்னொன்று 2 திருமணம் கொடுத்துருக்குறோம். பாருங்க, இந்த தலத்துக்கு முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துருந்தீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு உள்ளே போகிறோம். முருகன் பெருமான் ஆலயத்தின் முன்னாடி விநாயகர் பெருமானை வச்சு இதில் ஒரு கொடிக்கம்பம் பிரம்மாண்டமாக வச்சுருக்குறாங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு வடிவமைப்பாகவே இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான ஒரு தலமாக தான் இருக்குது. இந்த காணொலியை முழுவதும் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.